போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நல்லது மட்டுமே நினைக்கும் போது பிள்ளைகளுக்கு இந்த ஆதி பகவானின் ஆசீர்வாதங்கள் என்றும் முழுமையாக கிடைக்கும். என் குழந்தை, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தந்தையிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட நாளாக என்னுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, நீ என் அன்பினை முழுவதுமாக பெற்றதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். இந்த அப்பனானவன் எப்படி உன் வாழ்க்கையில் நுழைந்தான்? அவன் எப்படி இப்பொழுது தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று வணங்கி, நீ யாருக்கும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினம் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாய். தங்கமே, என் மனதுக்குள் நீங்காத இடத்தை இப்பொழுது நீ பிடித்து விட்டாய். என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் இன்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை. நான் ஏற்கனவே பலமுறை பஞ்சமிகளிடம் நீ எனக்கு செய்த பூஜைகளில் நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, நிச்சயமாக இந்த அப்பனை எத்தனைக்கு பிறகும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தராமல் போய்விடுவானா என்று என் குழந்தை மனம் உருகி என்னிடம் கேட்டு வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன். நீ இந்த அப்பன் மனம் உருகி கேட்டது என்னிடம், உனக்கு தந்தை தீர வேண்டும் என்று கேட்டது, வாழ்க்கை ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு அப்பன் நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன் கையில் ஒப்படைக்க வேண்டுகின்றாய். அதை நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கின்றேன். உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது. என் குழந்தை, ஆசையினை நிறைவேற்றுவதுதானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்கமே, நீ இப்போது இருந்து நினைக்க வேண்டும், நம் அப்பன் நம் வைத்த வேண்டுதல்களை பழித்துவிட்டும் நிச்சயமாக அவர் நமக்கு எல்லாம் செய்து தருவார். அவன் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவான். சந்தோஷத்தை நமக்கு இன்று கொடுத்து விடுவான் என்று நீ என் மீது கொண்டிருக்க அந்த நம்பிக்கை நான் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராக இருக்கிறாய் என்பதை நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ, ஏற்கனவே அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. நீ உன் அப்பன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன். நீ அதிகபட்சம் என் இடத்தில் கேட்கின்ற வேண்டுதல்கள் நல்லதொரு வாழ்க்கை துணை, ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைக்க வேண்டும் என்று. நாள்தோறும் வாழ்க்கை துணையை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைய, வெறுப்பானதும் இனிமேல் செய்ய போகிற தொழில், ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்க தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம், கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள், இவற்றையெல்லாம் என் குழந்தை என் இடத்தில் கேட்கிறாய். என் குழந்தை, ஒவ்வொருவரிடம் வேண்டுதலும் இந்த அப்பனுக்கு பெற்று நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. எதற்காக வருந்தி நின்றாய், எதற்காக எத்தனை வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என் இடத்தில் இருந்து பெறப் போகிறாய். உனக்கு கிடைக்கும் எல்லாம் உன் கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்துவிடாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயம் கொண்டு விட்டாய் அல்லவா? என் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தான் என்னுடைய முழு பொறுப்பாகும்.
நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் இனிமேல் எப்பொழுதும் உன் கையை விடவே மாட்டேன் என்று நான் நினைக்கவே மாட்டேன். இதுவரை எப்படி வைத்திருந்தவனை அது போலவே இனிமேலும் வைத்திருப்பேன். இந்த அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கிறாயோ அதே போலவே இருந்துவிடு. என் தங்கமே, அனைத்தையும் மாற்றி உன் கையில் நான் கொடுத்து விடுவேன். அதுவரை இந்த பொறுமை உனக்கு மிக அவசியமானது மாறிவிட்டது. என் அப்பனே, வாக்குறுதியை கொடுத்து விட்டேன். இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்துவிட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே. அதனை தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷமாகும். என் குழந்தையே, அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கிறது. ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சரியான இடத்தில் சிரித்துவிட்டாலே சிலரை காணும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற பூனைகள் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலருடைய பிரச்சனைகளை உன்னிடத்தில் வரவிடாமல் தடுத்து நிற்கும். உன்னை சோதித்து பார்ப்பவர்கள், உன்னை தீண்டுபவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டால் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும். அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும். எதற்கும் சமமாக அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கை வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும். தோல்வியும் வெற்றியும் நிரந்தரமாக கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகிறாய். ஒவ்வொரு படியும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே. உனக்கு தகுதி என்று ஒன்று இருக்குமாயின் நிச்சயம் அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் நினைத்த போது ஒருபோதும் இருக்காது. ஆனால் நினைத்ததும் போல அதனை மாற்றி அமைக்க உண்மையாக முடியும். அந்த சக்தி உனக்குள் இருக்கிறது. அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். எப்போதும் உன் மனதிற்கு சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கு என்ன தெரியுமா? என்னால் முடியும் என்பதுதான். என்னால் முடிகிற காரியம் வேறு யாராலும் முடியாது. நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டார் பிறகு எப்போதும் அதிலிருந்து நீ அழிவே விடாமல் அதனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது எப்போதும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பதும், எப்போதும் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் உன்னிடத்து மனதினை அங்கும் இங்கும் அலைப்பாய விட்டு வேதனைப்பட்டு விடக்கூடும். அதேபோல் 10 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தைகள் மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அது மிக கூர்மையானது. நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தினால் கூட மீண்டும் அதனை உன்னால் அள்ளி எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னிடம் உள்ள திறமையை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை, நீ அந்த முல்லை போன்று தான் இருக்க வேண்டும். யார் உன்னை மிதிக்கின்றார்களோ, யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்தி நிற்கிறார்களோ அவர்கள் கையில் அந்த அவமானத்தை அவர்களே எடுத்துகின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கை வெறுத்து அதை விட்டு செல்ல நீ மனதளவில் கூட நினைக்கக்கூடாது. நீ
எனக்கு செய்யும் பூஜைகள் எல்லாம் இந்த அப்பனுக்கு மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பனுடைய உன்னுடைய தேடி வரவும் அது வைத்திருக்கிறது. நிச்சயமாக இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே. இந்த தகப்பன் உனக்கு நம்பிவிட்டு இனி உனக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது. தகப்பனை நம்பிவிட்ட பிறகு உனக்கு எப்பொழுதும் ஏமாற்றம் என்பது கிடையாது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்று தங்கமே. ஆனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதே நினைத்தால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், உனக்கு நல்லதாக மட்டும் நடக்கும் என்று தங்க பிள்ளையே, யார் வந்து தடுத்தாலும் நீயே வேண்டும் என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி தான் சொல்வாய். நீ இப்போது பழகி கொண்டிருக்கும் எல்லார் மீதும் பாசம் அதிகம் அளவுக்கு பொழிந்து விடுவதாய். என் செல்லமே, இனி யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ, உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொடுக்கிறாயோ, ஒரு நாளும் அவர்கள் வேஷம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. அதற்காகத்தான் சொல்கிறேன். குடும்பம் என்பது அழகான குருவிக்கூடு மாதிரி. அதை அழகாக்குவதும் அழிப்பதும் வீட்டுக்கு கொடுப்பதும் போவதும் தானே இருக்கிறது. கொஞ்சம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போ, கற்றுக்கொள். என் செல்லமே, உனக்கு மனதில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக, நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் என்று நீ சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும், நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன். உன் நம்பிக்கையாக தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும். ஆனால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் செல்லமே, உன் அப்பன் நான் சொல்வதை கருதி கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய். எல்லோருடைய நினைப்பதும் போல உடனே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால், நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி கொண்டிருந்தால், நீ எதிர்பார்த்ததை விட ஆழமாக அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். யார் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக நேர்மையாக உன் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்கள் மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகங்கள் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்கும் விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்கள் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி. அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும். மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். உன் எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன் அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாக பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதேபோல் இன்னொரு விஷயம், நீ புரிந்து கொள்ள, யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் அவர்கள் மீது நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியை உன் வாழ்க்கையை கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும். தோல்வி தோற்று போய் உனக்கு வெற்றியை கிடைக்கப் போகிறது. அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது. யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொடுக்கிறேன். அதிசயமும் அற்புதங்கள் நீ சற்று எதிர்பாராத அளவில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. நல்லவர்களிடம் கண்ட சிறு தவறுக்கான அவர்களை விட்டு விலக நினைக்காதே. குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜத்தானே
கொஞ்சம் பொறுத்து கொள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம். என் செல்லமே, வாழ்க்கை என்பது ஒரு வகை கனவுதான். உன் வாழ்க்கை என்ற ஒன்று தெரிவதற்கு உள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்க வாழ கற்றுக்கொள். எப்போதுமே அனுபவங்கள் என்பது சில சமயங்களில் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும், பல சமயங்களில் வலியை கொடுக்கும், வேதனையும் மட்டும்தான் கொடுக்கும். மகிழ்ச்சியானது அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள். வலிகள் நிறைந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏணிப்படியாக மாற்றிக்கொள். நீ பட்ட வலியும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து அதிலிருந்து எப்படியாவது கஷ்டத்தை மனதில் இருந்து மீட்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்ற எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதுக்குள் வைத்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும். உன் வாழ்க்கையில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லாம் துன்பங்களுக்கும் 2 வகையான மருந்துகள் இருக்கிறது. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எல்லாமே விதிப்படி நடக்கப் போகிறது. அதை அமைதியாக பொறுத்து இருந்து போன காலம் அதற்கு உண்டான பதிலை பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும். அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும். எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாக அடங்கி போகும். எப்பொழுதுமே அனுபவங்கள் என்பது ஒரு கடமையாக வாத்தியார் போலதான். சோதனைகள் கொடுத்த பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும். அதனால் வருந்தாதே என் செல்லமே, எல்லாம் நல்லபடியாக மாறும். மிகப்பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் அப்பன் உனக்காக நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன். காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை மதிமயங்கத்தான் செய்யும். கேட்டவில்லை, சிக்கிக்கொள்ளாதே என் செல்லமே, அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும். அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வாழ்வினை வளர்ந்து நெளிந்து இருக்காமல் அந்த மூங்கிலை கொண்டு புல்லாங்குழல் செய்வது போல உன் வாழ்க்கையில் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம். யாரையும் பற்றி நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம். ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும். கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவங்களையும் தண்டனைகளையும் கொடுத்து நல்ல மனம் கெட்டவர்களாகவும் ஆகிவிடும். அதனால் மனிதர்கள் இப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டாம். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும். அதை நீ நினைத்தது போலவே மாற்றி காட்ட அப்பன் என்னை நான் முடிவெடுத்து விட்டேன். இன்று இரவு உன் நாளாக உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன். பொய்யை நம்பிக்கின்ற இந்த உலகம் உன்னை நிரூபிப்பதற்காக ஆதாரம் கேட்கிறது. பல பேர் இந்த அப்பன் நம்பாமல் என் மீதே சந்தேகப்படுகிறார்கள். யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன். குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன், பிரச்சனைகள் உண்டாக்கி விடுவேன் என்று என் மீது தவறாக வழிகளை கிளப்புகிறார்கள். வருத்தம் வேண்டாம், எதை நம்ப வேண்டாம் என் தங்கமே. எப்பொழுதாவது உன் அப்பன் நான் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைப்பதாக அப்படி இருக்கும்போது இந்த அப்பன் என்னை நான் மட்டும் உங்களுக்கு என்ன கெட்டதாக செய்துவிடப் போகிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை தான் செய்வேன். ஒரு அம்மாவாக நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கும் கடமை நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நினைத்து
உன்னை எப்பொழுதும் கஷ்டப்பட விடமாட்டேன். அவர்களை எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களையும் மேலும் மேலும் வளரச் செய். அப்பொழுது அவர்களை பற்றி சிந்தனைகள் உன் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும். அன்று அவர்கள் அப்படி செய்தார்கள், இன்று இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று ஏதாவது அவரை பற்றி குறைகள் தோன்றும். இப்படி அவர்களை பற்றி யோசிப்பதன் மூலம் கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகும் அல்லவா? பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும். யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். என் தங்கமே, உனக்கு பிடித்தவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு. அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம். என் செல்லமே, மௌனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாறும். உண்மையும் நீ உணர்ந்து கொண்டே உணர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சிகளை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.